பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தானவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் அல்ஹம்துலில்லா 13வது பக்கத்தினுடைய சி பாயிண்டர் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த அறிவில் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் சூரா பக்ராவில் இருந்து 91 மற்றும் 92 இரண்டு வசனங்களுடைய விளக்கங்களை பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா. ஆக நாம் இப்பொழுது அடைந்திருப்பது என்பது 13வது பக்கம். 13வது பக்கத்தில் நாம் 2 பாயிண்டரை பார்த்தோம். 13A 13B. 13A என்ன பார்த்தோம்? 13வது பக்கம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குல்ல, நடுவரல், வலது பக்கத்தினுடைய நடுவரல். அதுல வேதத்தை நிராகரித்தல், இதை பற்றி நம்ம பார்த்தோம். மனிதர்களுடைய யூதர்களுடைய செயல்களாக அல்லாஹ் குறிப்பிடுவது. சென்ற பாடத்துல 13Bல குஃப்ர் என்ற கெட்ட செயல்பாடுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள், விலை கொடுத்து வாங்கினார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தார்கள் எல்லாம் பார்த்தோமா. 13Cல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எங்கள் வேதத்தை நாங்க ஏத்துக்கிறோம், அது போதுமானது, அதுக்கு அடுத்து உள்ளெல்லாம் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. எங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறோம். 13Dல தூர் மலைக்கு கீழ் அல்லாஹ்விடத்தில் அவர்களிடத்தில் பெற்ற உடன்படிக்கை. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. வேதத்தை நிராகரித்தல், குஃப்ர் என்ற கெட்ட செயல்பாடு, எங்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்வோம், விசுவாசிக்கிறோம், தூர் மலைக்கு கீழே வாக்குறுதி பெறுதல். ஓகேங்களா, கீவேர்ட்ஸ் என்ன ஞாபகம் வச்சிருக்கிறது? நிராகரித்தல், கெட்ட செயல்பாடு, விசுவாசிக்கிறோம், தூர். மாஷா அல்லாஹ். பாருங்க, எங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் பேசினதுதான் 91, 92 போகிறது. முந்தைய வசனங்களோடு நாம் தொடர்பு படுத்தி பார்ப்பதாக இருந்தால், பனி இஸ்ரவேலருடைய பலகீனமான ஈமான், சிதைந்த ஈமான், அவருடைய தீ நடவடிக்கைகள், செயல்பாடுகளை பற்றி அல்லா தஆலா பேசிட்டு வந்தான். அது போக உண்மையிலேயே அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவர்கள் இல்லை என்பதையும் அல்லா தஆலா அந்த முகத்தெரியும் கிழித்து காட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல முஃமின்களாகிய நாம் எந்த அளவுக்கு நாம் மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றோம் என்பது இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்த்துக்க கடமைப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான செய்திகளை அல்லா தஆலா தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றான். இந்த 5 வரிகள் கொண்ட இந்த 2 வசனங்களில் இருந்து 2 செய்திகளை நாம் படிக்க இருக்கிறோம். ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்தை எடுத்து வந்து அவர்கள் மத்தியிலே அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, தௌராத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 2வது, உண்மையாகவே அவர்கள் தௌராத்தை நம்பக்கூடியவர்களாக விசுவாசம் கொண்டவர்களாக இருந்திருந்தால் பல நபிமார்கள் அவர்கள் கொண்டிருக்க மாட்டார்கள், காளை கன்றை அவர்கள் வணங்கியிருக்க மாட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி அவருடைய அந்த வஞ்சகமான வாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிழித்து காட்டுகிறான். சரிங்களா, பாருங்க, புது வார்த்தைகள் ரொம்ப குறைவு. முதல் வரியில புது வார்த்தை இல்ல, அடுத்த 3 வரிகளிலும் புது வார்த்தை இல்ல, அடுத்த வரிகள்ல ஒரு வார்த்தை தான் புது வார்த்தை. 90% மேல இந்த 2 வசனங்களை நம்ம வார்த்தைகள் எல்லாம் படித்ததே, திரும்ப திரும்ப வரக்கூடியதே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا بِمَا أَنزَلَ اللَّهُ قَالُوا نُؤْمِنُ بِمَا أُنزِلَ عَلَيْنَا وَيَكْفُرُونَ بِمَا وَرَاءَهُ وَهُوَ الْحَقُّ مُصَدِّقًا لِمَا مَعَهُمْ. பொருள் பார்க்கலாமா? وَإِذَا قِيلَ لَهُمْ. وَإِذَا قِيلَ لَهُمْ முதல் கோர்ஸ்ல, அதாவது முதல் 5 பக்கங்கள் கொண்ட 2வது கோர்ஸ்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். وَإِذَا قِيلَ لَهُمْ அவர்களிடத்தில் கூறப்பட்டால், if it is said to them. وَإِذَا قِيلَ لَهُمْ அப்படியே பார்த்ததுதான். وَإِذَا قِيلَ لَهُمْ அவர்களிடத்தில் கூறப்பட்டால், ஆமினூ ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால், எதை கொண்டு? பி, இதை கொண்டு. எதை? மா அன்சல் அல்லாஹ், எதை அல்லாஹ் இறக்கினான். அன்சல் அல்லாஹ், அல்லாஹ் இறக்கினான். மா அன்சல் அல்லாஹ், அல்லாஹ் என்ன இறக்கினான். பிமா அன்சல் அல்லாஹ், எந்த ஒன்றை அல்லாஹ் இறக்கினானோ அதை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால், காலு தேசே அவர்கள் கூறுகிறார்கள், நுமினு ஆமன யுமினு நுமினு நாங்கள் ஈமான் கொள்கிறோம், நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் தான். எதை கொண்டு? பிமா உன்சில அலைனா, பி இதை கொண்டு. எதை கொண்டு? மா உன்சில அன்சல யுன்சிலு பாசிவ் படிச்சோம்ல, அப்ப உன்சில இறக்கப்பட்டது. அலைனா, அலைஹி, அலைனா எல்லாமே படிச்சது. மாஷா அல்லாஹ். அலைனா எங்கள் மீது எது, மா உன்சில எது இறக்கப்பட்டு, which was revealed, which was sent upon us, எங்களுக்கு எது இறக்கி அருளப்பட்டதோ அந்த தௌராவின் மீது நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம், அது போதுமானது என்று கூறுகிறார்கள். அதை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்பது கடமை தான். ஆனா அடுத்து உள்ள குர்ஆனை ஈமான் கொள்ளணுமே. அடுத்துள்ள குர்ஆனை ஈமான் கொள்கிறார்களா? வயக்ஃபுரூன கஃபாரா யக்ஃபுரு யக்ஃபுரு யக்ஃபுரூன வயக்ஃபுரூன மேலும் நிராகரிக்கிறார்கள். பிமா வராஅ வயக்ஃபுரூன பிமா வராஅஹு. வரா என்றால் பின்னால், வராஹுன் அதற்கு பின்னால். அப்ப தௌராக்கு பின்னால் என்ன வந்துள்ளதோ அந்த ஒன்றை கொண்டு அவர்கள் நிராகரிக்கிறார்கள், குஃபுர் செய்கிறார்கள். அதாவது குர்ஆனை அவர்கள் நிராகரிக்கிறார்கள், குர்ஆனுடைய தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்கிறார்கள் என்று பொருள். அல்லாஹ் அந்த குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுறான். வஹுவ அதுவோ, வஹுவ அதுவோ மேலும் அது அல் ஹக் சத்தியமாகும். வஹுவ
அந்த குர்ஆன் என்பது அல் ஹக் சத்தியமாகும், முஸத்திகன் சத்தக யுஸத்திக் முஸத்திக் இந்த வார்த்தையில வந்தது, முஸத்திகன் உண்மைப்படுத்தக்கூடியது, லிமா மஅஹும் அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது, மா என்றால் என்ன, மஅஹும் அவர்களிடம், மஅஹு அவனிடம், மாஹும் அவர்களிடம், மா மஅஹும் அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ, லி அந்த ஒன்றிற்கு, அந்த ஒன்றை முஸத்திக் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சத்திய வேதத்தை அவர்கள் நிராகரிக்கிறார். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கொள்கை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய போதனை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை, சித்தாந்தம் எல்லாத்தையுமே இந்த குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. அவர்களுடைய முந்தைய வரலாறையும் சரி, அவர்களுடைய செயல்பாடுகளையும் சரி, முன்னால் வந்த நபிமார்களுடைய கோட்பாடுகளையும் சரி, எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கக்கூடிய, தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய சத்திய வேதத்தை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஓகேயா? இப்ப இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். குர்ஆனை விசுவாசியுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் தௌராத்தை மட்டும்தான் ஏத்துக்குவோம், அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்து வந்த வேதத்தை பற்றி என்ன சொல்றான், அல் ஹக்கு முஸத்திகல் லிமா மஅஹும், எனினும் அவர்கள் தௌராத்தை விசுவாசம் கொள்வதற்கு குர்ஆனையும் விசுவாசம் கொள்ள வேண்டியது அவசியம் உள்ளது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா இங்க சுட்டி காட்டுறான். சரிங்களா? ஆனா இங்க என்ன விஷயம்னா, உண்மையில் அவர்கள் தௌராத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் என்றால் அவர்கள் குர்ஆனையும் ஈமான் கொண்டால் தான் அவர்கள் உண்மையாகவே தௌராத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கே அர்த்தமாகும். அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை குறித்து தௌராவில் முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. புனிதமிக கண்ணிய மிகுந்த எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, குர்ஆன் என்பது அவர்கள் கொண்டு வரக்கூடிய வேதமாக இறுதி வேதம் வரும் என்பது தௌராத்துல சொல்லப்பட்டிருந்தது. அப்ப அதை நம்பினாங்கன்னா சொல்லப்பட்ட செய்தியை நம்பணுமே. ரெண்டாவது, தௌரா என்பது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதை குர்ஆன் உண்மைப்படுத்துது. குர்ஆன் தௌராவை மறுக்குது, குர்ஆன் முன்பாக வந்த வேதங்களையும் இறை தூதர்களையும் மறுக்கிறது, இது மட்டும்தான் வேதம், இவர் மட்டும் தான் தூதர்னு சொன்னா அவங்க என்ன சொல்லலாம், இது என்ன போலியாட்டமா இருக்குது, இது என்ன புதுமைவாதமா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தௌராவும் அதை உண்மைப்படுத்துது, குர்ஆனும் தௌராவையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மைப்படுத்துது, தௌராவும் பின்னால் வரக்கூடிய குர்ஆனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிப்பு செய்கிறது. அப்படி இருக்கும்போது தௌராவை ஏற்றுக்கொண்டும் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் இது அடிப்படையற்ற முரட்டுத்தனமான பிடிவாதமான ஒரு வாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அர்த்தம் சொல்லுங்க. வஇதா கீல லஹும் அவர்களுக்கு கூறப்பட்டால், ஆமீனு ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால், பிமா அன்ஸலல்லாஹ் அல்லாஹ் இறக்கிய ஒன்றின் மீது நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், அதாவது குர்ஆனின் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு அவர்கள் கூறுகிறார்கள், நூமினு பிமா உன்சில அலைனா எங்கள் மீது எந்த ஒன்று இறக்கப்பட்டதோ எங்கள் மீது இறக்கப்பட்டதின் மீது நாங்கள் ஈமான் கொள்கிறோம். வயக்ஃபுரூன பிமா வராஅ அதற்கு அப்பால் உள்ள அதற்கு பின்னால் இருக்கக்கூடியவற்றை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். வஹுவல் ஹக்கு முஸத்திகல் லிமா மஅஹும் அவர்களிடத்தில் எந்த ஒன்று இருக்கிறதோ, எந்த ஒன்றுனா தௌரா, அவர்களிடத்தில் எந்த ஒன்று இருக்கிறதோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய சத்தியமானதாக இந்த குர்ஆனு திகழ்கிறது. அப்படி இருந்தும் அவர்கள் மறுக்கிறார்கள். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்லி காட்டுறான். அந்த வசனம் இப்ப முடிவு பெறுகிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قل فلم تقتلون أنبياء الله من قبل إن كنتم مؤمنين. அல்லாஹ் கேக்குறான், குல் நபியே நீர் கூறுவீராக, அவர்களிடத்தில் கேட்பீராக, ஃபலிம பின்ன எதுக்கு, ஃபலிம ஃப என்றால் பின்னர், லிமாதா லிம என்றால் எதற்காக, பின்னர் எதற்கு, குல் நபியே நீங்க கேளுங்க சொல்லுங்க, ஃபலிம பின்னர் எதற்கு, தக்துலூன கதல யக்துலு தக்துலூன தக்துலூன கொலை செய்கிறீர்கள். அதாவது கொலை செய்தார்கள் தான், இப்ப கொலை செய்யல, இப்ப ரசூலுல்லாஹ் ஒன்னும் அவங்க கொலை செய்யல, செஞ்சிட முடியாது, ஆனா செய்யணுங்கிற ஆசை இருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனை நபிமார்களை கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்துல கேட்கிறான், அதாவது மூதாதையர்கள் தவறு செஞ்சா இப்ப இருக்கிறவங்களை சுட்டி காட்டக்கூடாது, அவங்க செஞ்ச பாவத்தை அவங்க செஞ்ச கொலையை அல்லது குற்றத்தை சந்ததிகள் மீது திணிச்சு சொல்லக்கூடாது, அது முறை இல்லை. ஏன்னா அவங்க செஞ்ச குற்றம் அவங்களோடது, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக கேட்கலாம். ஆனா இவர்களுக்கு அந்த புத்தியும் அந்த சிந்தனை இருக்கிறனால இவருடைய மூதாதையர்கள் செஞ்சதை நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி காட்டுறான்ல. இந்த மாதிரி நம்மளும் வழக்கத்துல சின்னத்துல பேசுவோம், சரிங்களா, தந்தை செஞ்சது அல்ல பாட்டன் செஞ்சது அல்லது ஊர் மக்கள் செஞ்சது அதை விட மோசமானவர்களா இருக்கும் போது அப்படிப்பட்டவங்க தானடா நீங்க அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுவோம். இவன் செஞ்சிருக்க மாட்டான், இவனுக்கு மூதாதையர் இவன் பார்க்காத கண்ணில் படாதவன் செஞ்சிருப்பான், ஆனாலும் அந்த எண்ணம் இருக்கும்போது நம்ம சொல்லி காட்டும். அல்லாஹ்வுடைய ஸ்டைல பாருங்க, அவர்களை அவங்க எப்படிப்பட்டவங்கிறது அல்லாஹ்தஆலா இன்னும் அந்த முகத்திரை கிழிச்சு எல்லாருக்கும் காட்டுறான். ஃபலிம தக்துலூன அன்பியா அல்லாஹ் பின்னர் ஏன் அல்லாஹ்வின் நபிமார்களை எல்லாம் நீங்கள் கொல்கிறீர்கள், மின் கபுல் முன்னர் அல்லாஹ்வின் தூதர்களை நீங்கள் ஏன் கொண்டீர்கள், இன் குன்தும் முஃமினீன் உண்மை மூமின்களாக நீங்கள் இருந்திருந்தால், இன் குன்தும் முஃமினீன் என்றால் மூமின்களாக நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருந்திருந்தால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாஹ் அனுப்பிய நபியை நீங்கள் ஏன் கொண்டீங்கன்னு அல்லாஹ்தஆலா கேட்கிறான். சரிங்களா, வார்த்தையிலாம் நீங்க புரியாததுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான். இன் குன்தும் சாதிக்கே நம்ம படிச்சோம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இன் குன்தும் முஃமினீன் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருந்தால் என்று பொருள். அவர்கள் நம்பிக்கை
வெற்றி என்பதை குர்ஆன் இப்போது வெளிப்படுத்தி விட்டது. அதான் முகத்திரையை கிழிச்சு காட்டுறாள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார் என்ற போது அவர்கள் மூமின்களாக இருக்க முடியாது. நுமினு அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல, நுமினு பிமா உன்சில அலைனா, எங்கள் மீது இறக்கி அருளப்பட்டது நாங்கள் ஈமான் கொள்கிறோம்ல, எங்க நீ ஈமான் கொள்ற மூஞ்ச காட்டு அப்படின்னு கேட்கிற அடிப்படையில் அப்பயே நீ கொலை செய்யற வரைக்கும் நீங்க ஏன் துணிஞ்சீங்க, எப்படி கொலை செஞ்சீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் அவரிடத்துல கேட்கிறான், உங்கள் விசுவாசம் இறை தூதர்களை கொல்லவும் காளைக்கன்றை வணங்கவும் அதை தான் சொல்லுதா? அப்ப உண்மை என்னன்னா, நீங்கள் எல்லாம் தவறின் மீது இருக்கிறீர்கள், தவறை மட்டும் செய்பவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா இல்ல சொல்ல வர்றான். இதுல ஹதீஸ் பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸில் ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதாவது ஹதீஸ் ஜிப்ரீல்னு சொல்லுவோம். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்தில் வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்வி கேட்டு பதில் சொன்னாங்கல்ல, இது உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. மல் ஈமான் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வானவர்கள், அவனது வேதங்கள், அவனது திருத்தூதுவர்கள், கியாமனால், நன்மை தீமை அனைத்துமே விதியின்படி தான் நடக்குது அப்படிங்கிற அந்த 6 விஷயத்தின் மீது ஈமான் கொள்வதே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. இதுதானே ஈமானு? இப்ப ஈமான் அல்லாஹ் ஏத்துக்கிட்டேங்கிறது ஈமான் இல்லையே. அப்படி பார்த்தா எத்தனையோ மாற்று மதத்தினர்களையும் கூட நம்ம மூமின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அல்லாஹ் ஏத்துக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி மற்றதையும் அவங்க ஏத்துக்குவாங்க. அல்லது மற்ற சில இஸ்லாத்துல ஏற்றுக்க வேண்டிய சில விஷயத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வையும் ஏத்துக்கணும், நபிமார்களையும் ஏத்துக்கணும், இறை தூதர்களை ஏத்துக்கணும், இறை வேதங்களை ஏத்துக்கணும், மறுமையின் மீது விதியின் மீது எல்லாம் நம்பிக்கை இருக்கு. அவர்கள் நபிமார்களை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்திருந்தா எப்படி கொலை செஞ்சிருப்பாங்க? அப்போ அது ஈமான் ஆகாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க அர்த்தம் சொல்லுங்க. குல், நபியே நீர் கேட்பீராக, நபியே நீர் கூறுவீராக, ஃபலிம ஏன் தக்துலூன் அன்பியல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்கள் எல்லாம் நீங்கள் கொலை செய்தீர்கள், மின் கபில் முன்பு, இன் குன்தும் முஃமினீன் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் எல்லாம் அப்ப எப்படி நீங்க கொண்டீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க 92ல, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் وَلَقَدْ جَاءَكُمْ مُوسَى بِالْبَيِّنَاتِ ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ وَلَقَدْ திட்டவட்டமாக ஜாஅக்கும் உங்களிடத்தில் வருகை வருந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பில்பையினாத் தெளிவான அத்தாட்சிகளோடு, தௌராவோடும் தௌராத்தினுடைய வேதத்தோடும் வந்தார், அற்புதங்கள் மோஜிசாவோடும் வந்தார். அங்க தெளிவான அத்தாட்சிகளுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களிடத்தில் வந்தார், போதனைகளை செய்தார், இறைவனை பற்றி எல்லா செய்திகளையும் எடுத்துரைத்தார். ஆனால் உங்கள் செயல் என்ன? சும்ம பின்னர் நீங்களோ இத்தஹதுமுல் ஐஜில, இதெல்லாம் வந்த வார்த்தைகள் தான். இந்த இடத்துல அல்லாஹ் திரும்ப சொல்லி காட்டுறான். சும்ம இத்தஹதும், இத்தஹதும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், அல்ல ஐஜில காளைக்கன்றை தெய்வமாகவே நீங்க எடுத்துக்கிட்டீங்க, மிம்பாதி அவருக்கு பின்னார். அவர் தௌரா வாங்கி வருவதற்காக சென்றக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த குறுகிய ஒரு கேப்ல, சைக்கிள் கேப் நம்ம சொல்ற மாதிரி, அந்த கேப்ல நீங்க செஞ்ச வேலை என்ன? காளைக்கன்றை கடவுளா எடுத்துக்கொண்டீங்க. நீங்களோ அநியாயக்காரர்களாக, உங்கள் ஆன்மாவிற்கு நீங்களே அநீதி விளைத்தவர்களாக காளைக்கன்றை வணங்கி கொண்டீர்களே, இதுதான் உன் ஈமானுடைய லட்சணமா நல்லதில் கேட்கிறேன். திரும்பியும் அல்ல அந்த வசனத்தையும் கொண்டு வர்றான். ஈமான் கொண்டோன்னு அவங்க சொன்னாங்கல்ல, இதுதான் உங்க ஈமானோட லட்சணமா என்பதை அல்லாஹ் தஆலா புரிய வைப்பதற்காக கேட்கிறான். இப்ப மதீனா யூதர்களுக்கு இதுல என்ன கேள்வி? இப்படிப்பட்ட செயலெல்லாம் செஞ்சவன் தான் உன்னுடைய மூதாதையர்கள். இப்ப எப்படியாப்பட்ட இறை தூதர்களுக்கு மத்தியில் வந்து அழகிய போதனைகளை செஞ்சுட்டு இருக்காரு, அவர் மீது ஈமான் கொள்ள மாட்டேன்னு சொல்லி தௌராத்தை கொண்டு ஈமான் கொண்டர் என்று மாறு தட்டக்கூடிய நீங்க குர்ஆனை மறுத்துக்கிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துக்கிட்டு என்ன நீங்களாம் மூமின்கள்னு சொல்லிக்க வர்றீங்க? அல்லாஹ் தஆலா கேட்க வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்காக எத்தனையோ தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க, இவர்களுக்கு எவ்வளவு உபகாரங்களை செஞ்சிருக்கிறாங்க, ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றுவதற்கான எல்லா வழியும் செஞ்சு காப்பாற்றும் பட்டிருக்காங்க இவங்க. அப்படி இருந்தும் கூட காளைக்கன்றை விளங்கி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மாறு செய்து இவர்கள் குஃப்ர் செய்தனர். எப்படிப்பட்ட அநியாயக்காரங்க, ஸாலிமூன், படுபாவிங்கன்னு சொல்லுவோமே, அநியாயக்காரங்கடா நீங்க நல்லத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்கிறான், உங்களுடைய ஈமான் இறை தூதர்களை கொலை செய்யவும் காளைக்கன்றை வணங்குறதுக்கு தான் சொல்லுதா? அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஈமானா? எதன் மீது நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அல்லா தஆலா கேட்க வரான். வலகத் திட்டவட்டமாக வந்தார்க்கும் உங்களிடத்தில் வந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பில்பையினாத் தெளிவான அத்தாட்சிகளுடன், தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். சும்ம பின்னர் இத்தஹதுமுல் ஐஜில காளைக்கன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், வணங்குவதற்கு எடுத்துக்கொண்டீர்கள், மின் பஅதிஹி அவருக்கு பின்னர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பின்பு, வஅன்தும் ஸாலிமூன் நீங்களோ அநீதம் இழைத்தவர்களாக அநியாயக்காரர்களாக. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க மாஷாஅல்லாஹ், இதனுடைய மொழியாக்கத்தை இப்ப நம்ம கோர்வையா பார்ப்போம். அல்லாஹ் இறக்கி வைத்ததை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்களின் மீது இறக்கப்பட்டவைகளை மட்டும் நம்பிக்கை கொள்வோம், அவைகளை தவிர உள்ள இதனை நிராகரித்து விடுகின்றனர்.
ஆனால் இதுவோ அவர்களிடத்தில் உள்ளதை மெய்யாக்கி வைக்கின்ற உண்மையான வேதமாகவே இருக்கிறது. நபியே, நீங்களே அவர்களை கேளுங்கள், உண்மையாகவே நீங்கள் மூமின்களாக இருந்தால் இதற்கு முன்னர் அல்லாஹ்வின் திருத்தூதர்களை நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்ற மாதிரி, மூமின்களை சொல்லி கேட்க சொல்ற மாதிரியும். அடுத்த வசனம், நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளோடு வருகை தந்தார், ஆனால் நீங்களோ அதற்கு பின்னரும் ஒரு காளைக்கன்றை எடுத்துக்கொண்டீர்கள். அவருக்கு பின்னரும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு பின்னர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பின்னர் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போதனைக்கு பின்னர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர் உங்களை விட்டு சிறிது காலம் சென்றிருந்த அந்த அவருக்கு பின்னர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அந்த ரெண்டு செய்திகளை இந்த வசனங்களிலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம துஆ செய்ய, அல்லாஹ் குர்ஆனை உறுதியாக விசுவாசிக்கவும் குர்ஆனை உளப்பூர்வமாக பின்பற்றவும் எனக்கு நீ உதவி செய்வாயாக நம்ம துஆ செய்யணும். ஏன்னா தௌராவை உண்மையாக அவர்கள் விசுவாசிக்கவில்லை, உளப்பூர்வமாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றிருந்தால்தான் குர்ஆனை ஏற்றிருப்பாங்களே. அதனால நாம் நமக்கு வழங்கப்பட்ட வேதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். உண்மையை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை குறைஞ்சபட்சம் எடுத்துக்கோமே. ஏத்துக்கிற மனநிலை வழி சிறவில் இல்லாததுனால தான் அல்லாஹ் அவளை கிழிச்சு காட்டுறான். அதனால சத்தியம் என்று இருந்தால் யார் சொன்னாலும் அது எங்க சொல்லப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளு அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டு வசனங்கள்ல நம்ம படிச்சுக்கிட்ட வார்த்தைகள் என்ன? அன்பியா என்ற வார்த்தை, இது வந்த வார்த்தை தான் நபியுன் அன்பியா. நபிக்கு ரெண்டு ப்ளூரல் இருக்கு. இது அல் ஜமுல் முக்கஸ்ஸர் சென்ற பாடங்களை படிச்சோம்ல, ஒருமையினுடைய அமைப்பு உடைந்தது அன்பியா. இது ஜமு சாலிம்ல இருக்கு. சில ப்ளூரல் பாருங்க மாஷா அல்லாஹ். ஜமு முக்கஸ்ஸருக்கு உதாரணம் ஜமு சாலிம் நபியூன, நபியீன என்றும் சொல்லப்படும், அதே போன்று அன்பே என்றும் சொல்லப்படும். ஆக குர்ஆனிலேயே நபியூன் என்பதும் அன்பே எனக்கூடிய ரெண்டு வகையான ப்ளூரலும் பண்பையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரி, ஓகே. பையினாத், பையினத்துன், பையினாத் இதெல்லாம் பல தடவைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஐஜில் உஜூலுன், காளைக்கன்று, காளைக்கன்றுகள். ஐஜிலுன் உஜூலுன், காளைக்கன்று என்ற வார்த்தை. சரி, வினை சொற்கள் கஃபர யக்ஃபுரு பல தடவை மாஷா அல்லாஹ் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் நஸ்ர் அன்சுர் பேட்டர்ன்ல. கத்தல யக்துலு இதுவும் நஸ்ர் அன்சுர் பேட்டர்ன்ல பல தடவைகள் பார்த்துட்டோம் மாஷா அல்லாஹ். வலம எதுலிமு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்ச வார்த்தை வலம எதுலிமு, தரப எதுலிபு பேட்டர்ன்ல மாஷா அல்லாஹ். அதனுடைய இஸ்மு ஃபைல் தான் வாலிமுன் வாலிமூன. இந்த வார்த்தை அப்படி நம்ம முன்னாடி படிச்சது தான். வீக் லெட்டர்ஸ்ல பார்த்துட்டோம்னா கால யகூல் இல்லாத பக்கமே இல்ல. கால அப்படிங்கிறது இப்ப கீல என்பதாக பாசிவ் வாய்ஸா வந்திருக்கு, மஜ்ஹூலா வந்திருக்கு. அல் ஹக், இதுக்கு ஃபேல் சொல்றது வந்து ஹக்க யஹிக்கு, வல்ல எதுல்லு மாதிரி ஹக்க யஹிக்கு, ஹிக்க ஹக்கீகுன் ஹக்குன் இதனுடைய ஃபேல். சரிங்களா? ஹக்குங்கிறது அதனுடைய இஸ்மா பல இடத்துல மஸ்தரா பயன்படுத்தப்படுது. சரி, குன்தும் இதுவும் வராத பக்கமே இருக்காதுல, கான யகூனு குன்தும். மாஷா அல்லாஹ். ஜாஅ இதுவும் பல தடவைகள் வந்ததுதான். பல தடவைகள் வந்தது, பல தடவை வந்ததுன்னு பல தடவை சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் தஆலா பல தடவை வந்ததுதான் பல தடவைகள் வர வச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி வந்த வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப வருது. ஜாஅ யஜீஉ, ஜாத யஸீது என்பதை போன்று ஜாஅ யஜீஉ. அதே போன்று மஸீத் ஃபீஹில் எடுத்துக்கிறங்க. ஆமன யுமினு உங்களுக்கே தெரியும் வந்தது. அன்ஸல யன்ஸிலு உங்களுக்கே தெரியும் வந்தது. அதுக்கப்புறம் முஸத்திகுன் இதுவும் வந்தது. ஸத்தக யுஸத்திகு அல்லம பேட்டர்ன்ல. அதுக்கப்புறம் இத்தஹத யத்தஹிது இதுவும் வந்தது இஹ்தலஃப பேட்டர்ன்ல. புதுசுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ரெண்டு வசங்களை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொற்களோ அல்லது வினைச்சொற்களோ எதுலையுமே புதுசுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மாஷா அல்லாஹ். சுலபமான முறையில் 13C நம்ம முடிச்சிட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நம்ம சந்திப்போம். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மீள்பார்வை செய்யுங்க. இதில் சம்பந்தப்பட்ட ஒர்க் அவுட்ஸ் என்ன பண்ணணும், ரீகால் பண்றது, அதே மாதிரி அந்த வார்த்தைகள் வேற எங்கெங்கெல்லாம் இடம்பெறுது அப்படிங்கிறது இந்த முயற்சி செய்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த பொருள் பட எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. இது சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள் வீடியோக்கள்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்டு நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த பக்கங்களை சீக்கிரமா சுலபமான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை வழி வகுக்கும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் நாம் 13வது பக்கத்தினுடைய பாயிண்ட் C13C கிராமர் பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதிலும் நாம் உடைந்த பன்மை பற்றியான பாடத்தை தான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 13Bல நம்ம உடைந்த பன்மை பற்றி ஆரம்பித்து பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். எத்தனை ஃபார்ம்ஸ்ல அது இருக்கு, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் மாஷா அல்லாஹ். இப்ப அதை வைத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போறோம்.
சென்டென்சஸ்ல, வாக்கியங்கள் அல்லது குர்ஆனுடைய வசனங்கள்ல உடைந்த பன்மை என்பது எப்படி எல்லாம் வந்திருக்கிறது, அக்ரீனுடைய பன்மைகள் எல்லாம் எப்படி அது பாவிக்கப்படுகிறது, எப்படி அது கன்சிடர் செய்யப்படுகிறது, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜம்மு தக்சீர், அல் ஜம் உல் முகசர் என்றும் சொல்லலாம், ஜம் உன் முகசருன் என்றும் சொல்லலாம், ஜம்மு தக்சீரின் ஜம்மு தக்சீர் என்றும் சொல்லலாம். சரிங்களா, இதை நம்ம பார்த்துட்டு வரோம். ஆக 2 வகை பன்மைகள் இருக்கிறது. ஒன்று நிறைப்பன்மை, சவுண்ட் புளூரல், அதாவது உடையாத பன்மை, வாவுனுன் யானுன் சேர்க்கப்படும் ஆண்பால்ல, அலிஃப்தா சேர்க்கப்படும் பெண்பால்ல. முஸ்லிமுன் அப்படிங்கிறது முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமத்துன், முஸ்லிமாத்துன் என்றெல்லாம் நான் பார்த்திருக்கோம். இதுதான் அதற்கான எக்ஸாம்பிள்ஸ். உடைந்த பன்மை புரோக்கன் புளூரல், அல் ஜமுல் முகஸ்ஸர், ஜம்மு தக்சீர் என்பது என்ன? ஒருமை அமைப்பு உடைந்திருக்கும், அல்லது இந்த வாவுனுன் யானுன் சேர்க்கலாம் என்ற அந்த சட்டம் அதுல உடைந்து சென்று விடும். சரிங்களா, பைத்துன் பைத்தூன கிடையாது, அமலுன் அமலூன கிடையாது, பக்கரத்துன் பக்கரத்தூன கிடையாது, அல்லது பக்கராத்துன்னு கிடையாது. அப்படியே என்டையர்லி மாறுது. பைத்துன் புயூத்துன், அமலன் அமலுன், பக்கரத்துன் பக்கருன், கிதாபுன் குத்துபுன், இந்த மாதிரி நம்ம நிறைய தஆமுன் அத்இமத்துன், இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது நம்ம ஞாபகம் இருக்குல்ல. அப்போ தமிழ் மொழியிலையும் சரி அல்லது ஆங்கில மொழியிலையும் சரி இப்படி மட்டும்தான் பன்மை இருக்குன்னு எந்த மொழியிலுமே உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்குன்னு சொல்லிட முடியாது. ஒருமைக்கு அதனுடைய புளூரல் ஒருமைகள் இல்ல, பன்மைங்கிற வேர்டே மாறுது. எதுங்கிறது எவைன்னு மாறுது, இதுங்கிறது இவைன்னு மாறுது. இந்த மாதிரி கல் போட்டு மட்டும் நம்ம ஆக்கிட முடியாது. இங்கிலீஷ்ல சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதாவது டீத், டூத் என்பது எப்படி சிங்குலர் புளூரல்ல மாறுது, நம்ம அதுக்கு எஸ் போட்டு பயன்படுத்துறது இல்ல. அதே மாதிரி மவுஸ் இருக்கு, மவுஸுடைய புளூரல் மவுசஸா இல்ல, மைஸ் என்று நம்ம அதற்கு புளூரல்ல சொல்றோம். இந்த மாதிரி மற்ற மொழிகள்லயுமே புளூரல்ஸ்ல என்ன இருக்குது, சில மாற்றங்கள் இருக்கு. மேனுக்கு புளூரல் என்ன தெரியாதவங்க சொல்லுவாங்க மேன்ஸ் அப்படின்னு சொல்லி. மென், அப்போ லெட்டர் மாறுறதுனால, வெவல் மாறுறதுனால, ஸ்பெல்லிங் மாறுறதுனால, வார்த்தையே சில அமைப்பு மாறுறதுனால புளூரல்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கு. டேட்டம், அதுல இருந்து டேட்டா, அது போன்று. சரி, ஓகே. இப்போ சில முக்கியமான சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, குர்ஆனுடைய ஸ்டைலையும் அல்லது அரபி மொழியினுடைய அமைப்பு இப்படிதான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இத இதுதான் கான்செப்ட்ஸ், இப்படிதான் அரபி மொழியில பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இத ரொம்ப போக்கசிங்கா, ரொம்ப இன்டெப்தா அரபி கோர்ஸ்ல தான் இதை முழுமையாக பல ரீதியான எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க முடியும். குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது அரபி மொழியில இப்படிதான் வாக்கியங்கள்ல வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது, இப்படிதான் சில மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான சில தகவல்கள். உதாரணத்துக்கு முஸ்லீம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, ஒருமை. அந்த ஒருமையில இருக்க முஸ்லீம்ல வார்த்தைக்கு நீங்க மற்றது சேர்த்து பயன்படுத்துறதா இருந்தா அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவோ, அதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனோ அல்லது ப்ரொனவுனோ இல்ல வேர்ப்ஸோ, ஒரு வார்த்தைக்கு பெயர் சொல்லோ, பிரதி பெயர் சொல்லோ, சுட்டிக்காட்டு பெயர் சொல்லோ, வினை சொல்லோ, இதெல்லாம் நீங்க கொண்டு வரதா இருந்தா அது ஒருமையிலே கொண்டு வரீங்க. உதாரணத்துக்கு முஸ்லீம்கள்ல பாருங்க, இந்த ஹேரோ மார்க்ஸ் எல்லாத்தையுமே அதுல நீங்க ஃபிட் பண்ணலாம். ஹுவ முஸ்லிம்னு சொல்லுவீங்க, முஸ்லிமுஹு அந்த மாதிரி சில நேரத்தில் சொல்ல வேண்டியது வரலாம். ஹாதா முஸ்லிம், தாலிக முஸ்லிம், முஸ்லிமுல்லதி, அல் முஸ்லிமுல்லதி அப்படின்னு சொல்லலாம். ஃபஅல முஸ்லிமுன், முஸ்லிமுன் ஃபஅல, யஃபாலுல் முஸ்லிமு, அப்ப முஸ்லிம் ஃபாயில், இதெல்லாம் ஒருமைக்கு, இதெல்லாம் இதுக்கான பதம். சரிங்களா, அதுவே பன்மையில வரும் பொழுது, முஸ்லிமூனுங்கிற பன்மையில வரும் பொழுது ஹுவங்கிறது ஹும் முஸ்லிமூன். சரிங்களா, அதே மாதிரி ஹாவுலாய் முஸ்லிமூன், உலாய்க முஸ்லிமூன், முஸ்லிமூன் அல்லதீன, அல் முஸ்லிமூன் அல்லதீன ஃபில் ஹிந்த், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தானதுக்கு. சரிங்களா, முஸ்லிமூன ஃபாயில், முஸ்லிம்கள் செய்தார்கள், எஃபாயிலுன ஃபாயிலுன, இந்த மாதிரி பன்மையாயிரும். ஒருமை சார்ந்த எல்லாமே ஒருமை. ஒரு வார்த்தை பன்மையாகும் பொழுது பன்மை சார்ந்த வார்த்தைகளும் பன்மையாக வரும். ஒரு முஸ்லிம் வந்தான், முஸ்லிம்கள் வந்தார்கள், பன்மை ஆக்குறோம்ல, அந்த மாதிரி. சரி, இதெல்லாம் உயிரினை. சரிங்களா, நபர்கள் சம்பந்தப்பட்டதுல இந்த மாதிரி சேஞ்சஸ். அக்ரிணையாக, திங்ஸ் ஆக, நான் பர்சன் சொல்லலாம். நான் பர்சன்ங்கிறது ரொம்ப பொருத்தமான, நான் லிவிங் திங்ஸ் சொன்னா அப்ப அதுல நம்ம மிருகங்களை சேர்த்துக்க முடியாது. அதனால பர்சன், நான் பர்சன் என்பதுதான் நம்ம அரபி கத்துக்கும் போது சரியான ஒரு டேர்மா இருக்க முடியும். ஒரு நான் பர்சன், நபர்களை குறிக்காத ஒரு நான் பர்சன் வேர்டா இருந்துச்சுன்னா அது எப்படி பாவிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பொருந்தும், ஒருமையில பொருந்திடும். பாருங்க, ஹுவ பைத்துன் மா ஹாதா அப்படின்னு கேட்கும், ஹுவ பைத்துன் அப்படின்னு ஆன்சர்ல சொல்லலாம், இது ஒரு வீடாகும். ஹாதான்னு சொல்றதும் இருக்குது, சில நேரங்களில் ஹுவன்னு சொல்லப்படும். சரியா, ஹுவ பைத்துன், பைத்துஹு, ஹாதா பைத்துன், தாலிக பைத்துன், அல் பைத்துல்லதி எல்லாம் பொருந்தும். சரிங்களா, பைத்துங்கிறதுல ஃபஅலங்கிறது நேருக்கு நேர அர்த்தத்துல பொருந்தாட்டியாலும் ஒரு வேர்ப் யூஸ் பண்ணும் போது நம்ம ஒருமையில பயன்படுத்துவோம். சரிங்களா, அப்போ உதாரணத்துக்கு விழுந்தது அப்படின்னா சக்காத்தன்னு வச்சுக்குவோம், சக்கத்தல் பைத்துன்னு சொல்லுவாங்க, வீடு சரிந்து விழுந்தது. சரிங்களா, அப்ப ஃபஅல, யஃபஅலு, ஃபாயில் அப்படிங்கறதெல்லாம் ஒருமைக்கு இது பொருந்தது. பன்மையாக்கும் பொழுது முன்னாடி பண்ண வேலையை நீங்க பார்க்க முடியாது. எப்படி ஒரு பர்சனுக்கான பன்மையில ஹும், ஹாவுலா, உலாய்க்க, அல்லதின கொண்டு வந்தீங்களா, அந்த மாதிரி பைத்தினுடைய புரல் அது சவுண்ட் புளூரல் இல்ல. சரிங்களா,
அது வந்து என்ன ப்ளூரல், அதாவது ஜம்முல் முக்கஸ்ஸர் தக்சீர்ல நம்ம அக்ரிணைக்கான பன்மை கொண்டு வரும் பொழுது, தக்சீர்ல கொண்டு வரும்போது தானே இல்ல, அக்ரிணைக்கான பன்மை கொண்டு வந்தாலே அது 99% அது தக்சீரா தான் இருக்கு. அது ஒண்ணு, அது தக்சீர்ல இருக்குதோ இல்லையோ அக்ரிணைக்கான பன்மை கொண்டு வரும் பொழுது நம்ம எப்படிதான் கொண்டு வருவோம், அதை பெண்பாலாக, ஒருமை பெண்பாலாக பயன்படுத்தணும். பெண்பாலுக்கு என்னவோ அதை அப்படியே பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு பின்துங்கிற ஒரு வேர்டு இருக்கு, ஒரு சிறுமி, அல்லது ஃபாத்திமான்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க, ஹிய ஃபாத்திமா, சரிங்களா? அது பின்துன் பின்துஹா, ஹாதிஹி பின்துன், தில்க பின்துன், அல் பின்துல்லதி, ஃபஅலத் பின்துன். ஒரு பெண்ணை நீங்க எப்படி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி ஒரு பொருள் பன்மை ஆகிவிட்டால் பன்மையான பொருள் பெண்ணானது, பெண்பாலானது அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கீங்க, சரிங்களா? அப்போ ஹிய புயூத்துன், சரிங்களா? புயூத்துஹா அந்த மாதிரி, ஓகேங்களா? அதே மாதிரி ஹாதிஹி புயூத்துன், தில்க புயூத்துன் அப்படிதான் சொல்லணும். இதைதான் பயன்படுத்தணும் ஃபெமினைனுக்கு, இது தெரிஞ்சுக்கங்க. அல் புயூத்துல்லதி அப்படிதான் சொல்லணும், அல் புயூத்துல்லதீன்றோ அல்லது அல் புயூத்துல்லதீன் என்றோ சொல்லக்கூடாது. வினை சொல்ல பயன்படுத்தும் பொழுதும் ஃபஅலத், தஃஅலு, ஃபாயில இது மாதிரியான ஒருமை பாலாக, பெண்பாலில் இருக்கக்கூடிய ஒருமை பதமாகத்தான் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, சட்டத்தை மீறினால் வரக்கூடிய தண்டனை ஒரு க்ளூ கொடுக்கணும். என்ன சட்டத்தை மீறினுச்சு, பன்மையா நீ எப்படி வந்திருக்கணும், உடையாத பன்மையா ஊன பன்மையில வந்திருந்தனா, முஸ்லீம் மாதிரி வந்திருந்தனா பன்மைக்கான எல்லா மரியாதையும் கொடுத்திருப்போம். நீ உடைச்சிட்டு சட்டத்தை மீறிட்டு வந்தனால உனக்கு பன்மைக்கான மரியாதை எல்லாம் கிடைக்காது ராஜா, உனக்கு ஒருமைக்கானதுதான் கொடுப்போம். நீ வந்து உண்மையாகவே பன்மை ஆகல, நீ மெச்சூர் ஆகல அப்படிங்கிற மாதிரி அதற்கு வந்து ஒருமை பதம் தான் கொடுக்கப்படுது, சரிங்களா? அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி பாலினமும் பெண்பாலுக்கு மாறிவிடுகிறது, சரிங்களா? ஹாதா அப்படிங்கிறது வந்து ஹாதிஹி ஆயிடுது, சரிங்களா? அது பன்மதம், அதனாலதான் 5 விரல் காட்டுறோம். ஆனா பெண்பாலா மாறிடுச்சு. 5 இப்படி நம்ம காட்டல, ஒருமை போல காட்டுறோம். அதனால அது ஒருமை போன்று இருக்கிறது, ஆனால் அது பன்மை பெண்பால மாறிடுச்சு. ரைட் சைட்ல இருந்தது லெப்ட் சைட்ல மாறிடுச்சு. அதனால ஹுவா ஒருமை, ஹுவங்கிறது ஹேவா மாறிடும். ஹூ ஒருமை, அது இங்க ஹாவா மாறி விடுகிறது, பெண்பாலாக ஒருமையா மாறி விடுகிறது, சரிங்களா? அதே போன்று தாலிக என்பது தில்கவா மாறி விடுகிறது, அல்லதி என்பது அல்லத்தியா மாறி விடுகிறது. இப்படி நம்ம இன்ஷால்லா இதை நம்ம ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி பயன்படுத்திக்கலாம். இதுதான் கான்செப்ட். இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட், சரிங்களா? அதை சுருக்கமான முறையில நம்ம சொல்றோம். இது ஒரு அரபி என்பது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சோம்னா எப்படி எல்லாவது சென்டென்சஸ்ல மாறுது நம்ம பலவிதமான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க தான் போறோம். மாஷா அல்லாஹ். பாருங்க, உங்களுக்கு வந்து மாடர்ன் எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுக்க போறோம் இன்ஷால்லா. குரானிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இன்ஷால்லா கொடுக்க போறோம். பாருங்க, பைத்துன் புயூத்துன், வீடு வீடுகள், ஹவுஸ் ஹவுசஸ். இதை இப்ப நம்ம சொற்றொடராக வாக்கியத்தோட சென்டென்சஸ்ல பார்க்க போறோம். ஹுவ பைத்துன், அது ஒரு வீடாகும். வஃபீஹி அபதுன், அந்த வீட்டில் ஒரு அடியார் இருக்கிறார். ஓகேங்களா? இது ஆண்பால நம்ம இப்படி சொல்லுவோம், சரிங்களா? இப்ப நான் வந்து இது என்னவா இருக்கு, இது முப்ததா, இது ஹபர், இது முழுமையான வாக்கியம், இதுல வந்து இது ஆண்பாலா இருக்கு, இதனால இது ஆண்பாலா இருக்கு, இல்ல தன்வீன் வரும், இந்த மாதிரி இன்டெப்தான கான்செப்ட் சொல்லல. அரபி படித்த மாணவர்கள் அதை அப்படியே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. புதுசா அரபிலாம் படிக்காத மாணவர்களுக்கு நான் அரபிக் கிராமர் இங்க நான் நடத்தல. ஏன்னா இது கிராமர் கோர்ஸ் அல்ல, குரானை புரிஞ்சுக்கிறதுக்கான கோர்ஸ் தான். குரானை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கிராமரே சேர்த்து சொல்லிட்டு வரோங்கிறனால ஒரு பேசிக்கான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கும், சரிங்களா? பைத்துன் ஃபீஹி அப்துன்னா, அது ஒரு வீடாகும், அதில் ஒரு அடியார் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இங்க என்னன்னா நான் பன்மையை புரிய வைக்கிறேன். இது ஒருமையில ஆண் பால் ஆணாவே பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? பன்மையாகும் பொழுது வீடுங்கிறது ஆண்பால் தான், வீடுங்கிறது பெண்பால் கிடையாது. சில நேரத்துல சில பொருளே பெண்பால்ல இருக்கலாம். உதாரணத்துக்கு சையாரத்துன், தா இருக்கிறனால அது பெண்பால் தான். அதனால சையாரத்துன்னு சொல்லும் போதே ஹாதிஹி சையாரத்துன்னு தான் சொல்லுவோம், ஹாதா சையாரத்துன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பிறக்கும் போதே பெண் அப்படிங்கிற மாதிரி, அது உருவாக்கத்துல இருந்தே அது பெண்பால் தான். சாத்துன், சையாரத்துன் இந்த மாதிரியான வார்த்தை. ஆனா பைத்துங்கிறது ஆண்பால், அது பன்மை ஆனிச்சுன்னா பெண்ணா மாறிடும். அதான் இங்க விஷயம், சரிங்களா? அப்ப புயூத்துன் ஆகும்போது நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா ஹுவ புயூத்துன் வஃபீஹி அப்துன் அல்ல இபாதுன்னு சொல்ல மாட்டீங்க. பன்மையாக்கும் பொழுது ஹிய, ஹுவங்கிறது ஹியவா மாறிடும், பெண்பாலா மாறிடும், சரிங்களா? ஆனா பன்மைங்கிறது நீங்க 5 விரல்ல காட்டினாலும் அது ஒருமை மாதிரி இருக்கிறனால ஒன்னாக்கிடணும். இப்படி காட்டாம எப்படி காட்டுவீங்க? அப்ப ஹுவ பைத்துன் ஃபீஹி அப்துன்கிறது இந்த பக்கம் சொல்லும் போது ஹிய புயூத்துன் வஃபீஹா, ஃபீஹிங்கிறது ஃபீஹா பெண்பால், ஃபீஹா இபாதுன் அப்படின்னு சொல்லி மாத்தணும். புரிஞ்சுதா? இதே மாதிரி மத்ததையும் பாருங்க. ஹாதா பைத்துன், இது நீங்களே எப்படி சொல்லுவீங்க? நம்ம பயன்படுத்துறமா தமிழ்ல சொல்றதா இவைகள் வீடுகள் எப்படி சொல்லணும்? அரபில சொல்லும் போது ஹாவுலா புயூத்துன்னு சொல்லிட முடியுமா? அந்த மரியாதை அது கிடைக்காது. அப்ப என்னது? பெண்பால மாத்தி ஹாதிஹி புயூத்துன்னு சொல்லணும். தாலிக பைத்துன் எப்படி சொல்லுவீங்க? தில்க புயூத்துன்னு சொல்லுவீங்க. அல் பைத்துல்லதி, இந்த வீடானது, இந்த ஹவுஸ், விச் ஒன், இந்த ஒன்று அப்படின்னு சொல்ற மாதிரி, சரிங்களா? இந்த ஹவுஸ்
எப்படிப்பட்ட வீடுனா அப்படிங்கிற மாதிரி. அல் பைத்துல்லதி அமாம் அல் மஸ்ஜித், உதாரணம் சொல்றோம், பள்ளிவாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடு இருக்கிறதே ஜமீலுன், அது அழகான வீடு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஹாஃப் சென்டென்ஸ் தான் இங்க காட்டுறோம். அல் பைத்துல்லதிங்க பெண்பால் எப்படி சொல்லுவீங்க? பெண்பால தான் கட்டுறது தரோம், முழுமையான வாக்கியத்தை இப்ப நம்ம சொல்லி தரல, அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. ஆண்பால் இருந்து எப்படி பெண்பாலுக்கு அது மாறுது. அல் புயூத்துல்லதி அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. அஸ்பஹல் பைத்து ஜதீதன், வீடு புதிதாக மாறிவிட்டது. அஸ்பஹ்னா மாறியது, மாறிவிட்டது. பிகேம் அப்படின்னு இருக்கும். அஸ்பஹல் பைத்து ஜதீதன், the house became new. ஓகேங்களா? அப்ப இதை நீங்க எப்படி பன்மையா மாத்துவீங்க? அஸ்பஹ, ஏன்னா ஃபஅலங்கிற வார்த்தை இங்க பொருந்தாதனால முறையான சென்டென்ஸை உங்களுக்கு சொல்லி காட்டுறோம். அப்போ அஸ்பஹ பெண்பால் என்ன? அஸ்பஹ, அஸ்பஹத் படிச்சீங்களா? அப்ப அஸ்பஹத் அல் புயூத்து. ஜதீதன்கிற ஆண்பால இல்லாம எந்த ஆண்பாலே ஆண்பால வரக்கூடாது, அப்படியே மாத்துங்க. ஜதீதத்துன், ஜதீதத்தன். அஸ்பஹத்தில் புயூத்து ஜதீதன், வீடுகள் புதியதாக மாறியன. தமிழ்லே கூட மாறியதுங்கிறது மாறியன அப்படின்னு மாத்தோம்னா அந்த து நேன்னு மாறுற மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் மற்ற லாங்குவேஜஸ்லயும் இருக்கும். பிரசன்ட் டென்ஸ் அஸ்பஹ யுஸ்பிஹு, யுஸ்பிஹுல் பைத்து ஜதீதன், வீடு புதிதாக மாறுகிறது, மாறிட்டே இருக்குன்னு வச்சுக்கிறோம். பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க, அப்ப என்ன சொல்லுவோம்? வீடு புதுசாயிட்டே இருக்கு பாருங்க. அப்ப யுஸ்பிஹுல் பைத்து ஜதீதன், அப்ப வீடுகள்லாம் மாறிட்டு எப்படி சொல்லுவாங்க? யுஸ்பிஹ துஸ்பிஹுன்னு சொல்லிடுவாங்க. ஜதீதன்னா ஜதீதத்தன், துஸ்பிஹுல் புயூது ஜதீதத்தன். மாஷா அல்லாஹ். சிம்பிளான முறையில எப்படி எங்கெல்லாம் மாறுதுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு காட்டிட்டே வரும். அதே மாதிரி பைத்துன் வாசிஉன், சரிங்களா? ஒரு ஆட்ரிபியூட்டோட வீட சொல்றோம். பைத்துன் வாசிஉன், a spacious house, ஒரு விசாலமான வீடு அப்படின்னு சொல்றது ஆண்பால். பெண்பால சொல்லும் போது புயூத்துன் வாசிஉன் சொல்லலாமா? ஆண்பாலா சொல்லக்கூடாது. சரி, பன்மையாக்கலாமா? வாசிஊன சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. பெண்பாலாக்கணும். புயூத்துன் வாசிஅத்துன். வெரி குட். ஸ்பேஷியஸ் ஹவுசஸ், விசாலமான வீடுகள். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? வேற சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா வருது. ஹுவ கிதாபுன் வ அலைஹி கலமுன், அது ஒரு புத்தகமாகும், அதன் மீது பேனா இருக்கிறது. பன்மையில எப்படி சொல்லுவீங்க? ஹிய குதுபுன் வ அலைஹா அக்லாமுன். கிதாபுடைய பன்மை குதுப் அப்படியே மாத்திட்டீங்க, கலமுடைய பன்மை அக்லாம்னு மாத்திட்டீங்க. ஹுவவை எப்படி பன்மையா மாக்கணும்? பெண்ணாகவே ஆக்கிட முடியாது, பெண்பாலா தான் ஆணுச்சு. பெண்ணாகவே ஆயிர முடியுமா? பெண்ணானா பெண்ணுக்கான ப்ளூரல் கொடுத்துருக்கலாம், ஆக முடியாது. அதனால பெண்பால் ஒருமையா மட்டும் ஆக்கணும். அப்போ ஹுவங்கிறத ஹிய, அதே மாதிரி அலைஹிங்கிறத அலைஹா அப்படின்னு நம்ம மாத்திக்கணும். ஓகேங்களா? ஹாதா கிதாபுன் என்ன சொல்லுவீங்க? ஹாதிஹி குத்துபுன். தாலிக கிதாபுன் தில்க குத்துபுன். அல் கிதாபுல்லதி அல் குத்துபுல்லதி. மாஷா அல்லாஹ். அஸ்பஹல் கிதாபு கதீமன், புக் புதுசாச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பழசாதான் போகும். சரிங்களா? வீடும் பழசாதான் போகும், ஆனா என்ன செய்ய, ரினிவல் பண்ணிட்டே இருப்போம். புக்குங்கிறது பழசாகுங்கிறது அடிப்படையில். அஸ்பஹல் கிதாபு கதீமன், புத்தகம் பழையதாக மாறியது. அது எப்படி நீங்க பன்மையில சொல்லுவீங்க? அஸ்பஹத்தில் குதுபு கதீமத்தன். மாஷா அல்லாஹ். யுஸ்பிஹுல் கிதாபு கதீமன், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? துஸ்பிஹுல் குதுபு கதீமத்தன். மாஷா அல்லாஹ். கிதாபுன் ஜதீதுன், a new book, ஒரு புதிய புத்தகம். இது எப்படி பன்மையில சொல்லுவீங்க? குதுபுன் ஜதீதத்துன். நைஸ், அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அப்ப இதுதான் கான்செப்ட். பெண்பால் ஒருமை சொற்கள் உடைந்த பன்மைக்கு பயன்படுத்தப்படும். சரிங்களா? உடைந்த பன்மைக்கு அது சார்ந்தவைகள் எல்லாம் என்னவாக்கணும்? பெண்பாலா மாத்திரணும், அது ஒருமையா மாத்திரணும். இதுதான் சட்டம். சரிங்களா? அப்ப பைத்துக்கு ஆண்பாலாகவே ஃபுல்லா சுத்தி ஜோடிச்சோம். அது ஒரு ஆணாகவே நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். ஒருமையா இருந்தாலும் அது மனுஷன் இல்ல, நான் பர்சன் தான். ஆனாலும் அது எதையும் உடைக்காம இருக்குது, அதனால அதுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிச்சு, ஆணுக்கான மரியாதை கிடைச்சிச்சு. ஆனா இது எப்போ உடைச்சதோ அது மேல நம்ம கோவப்பட்டு ஆக்ஷன் எடுத்து உனக்கு ப்ளூரல் ஃபார்ம்லாம் மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டோம், உனக்கு சிங்குலர் தான் கொடுப்போம். சிங்குலருக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டோமே, கிளாஷ் ஆகக்கூடாது. ஓகே, சிங்குலர்ல பெண்பால கொடுத்துரும், ஆண்பால் தானே கொடுத்துருக்கோம், அவனோட உரிமைக்கு. பெண்பால் சிங்குலர் சும்மா தான் இருக்காது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திங்ஸ்லாம் நான் பர்சன்ஸ்லாம் ப்ளூரல் ஆனா ஃபெமினின் சிங்குலர் will be provided. ஓகேங்களா? பெண்பால்னா என்ன இலக்கணமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அதாவது இதுதான் அரபு மக்கள் எளிமைக்காக பயன்படுத்தி ஆண்பால் ஒருமையை அதனுடைய ஒருமைக்கும், பெண்பால் ஒருமையை அதனுடைய பன்மைக்கும் பயன்படுத்துறாங்க. இப்ப இலக்காரன்னு நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. மாஷா அல்லாஹ். சரி, முந்தைய பாடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட வேறு சொற்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இப்போ சட்டத்தை மாஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ண போறீங்க, ரூல்ஸ் எல்லாம் திரும்ப ரீகால் பண்ண போறீங்க. சென்ற பாடத்துல படிச்சோம்ல, உதாரணத்துக்கு குரான்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப ஜௌஜுன் முத்தஹருன் அப்படின்னா தூய்மையான ஜோடி அல்லது தூய்மையான மனைவி. அதனுடைய பன்மை அல்லாஹ் குரான்ல எப்படி சொல்றாங்க? அஸ்வாஜும் முத்தஹரா. பாருங்க, அப்ப உடைந்த பன்மைக்கு நம்ம அதுக்கான சிஃபாவோ அதுக்கான ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது அது என்னவா பயன்படுத்திட முடியாது, சாலிமா பயன்படுத்த முடியாது. வாவ் நூனியா அலிஃப் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்க முடியாது. அதனால அஸ்வாஜு முத்தாஹரதன், ஒருமை பெண்பாலாகத்தான் அதுக்கான இதே வருது பாருங்க. ஏன்னா உடஞ்சிருச்சு, ரூல்ஸ் உடைச்சிருச்சு. ஜவுஜூன கிடையாதுல, ஜவுஜூனன் பொருள் வந்திருந்தா உதாரணத்துக்கு அதுக்கு முத்தாஹரூனன் வந்திருக்கலாம். ஓகேயா? ஆனா ஜவுஜூனன் இல்ல, அஸ்வாஜுன்னு உடஞ்சிட்டனால
உடச்சிட்டு வந்தாலும் அதுக்கு என்ன மரியாதை? பெண்பாலினோட ஒருமை. அப்ப அஸ்வாஜுன் முத்தஹாரத்துன். கதப யதுன், கை, ஒரு கை எழுதியது ஆண்பால்ல ஒருமைக்கு சொல்றது. அந்த பன்மையாக்கும் பொழுது கதபத் ஐதி, கரங்கள் எழுதியன. புரியுதா? எஜ்ரி நஹ்ருன், ஒரு ஆறு ஓடுகிறது. பன்மையில சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? ஜன்னாத்தும் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், தஜ்ரி அன்ஹாருன், நதிகள் ஓடுகின்றன. அப்ப பன்மையாகும் பொழுது பெண்பாடாயிரும், எஜ்ரிங்கிறது தஜ்ரி ஆயிரும். புரியுதா? இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ குர்ஆன்ல இருந்து அப்படியே பாருங்க. ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், இது ஒரு வசனம் முடியுது. அடுத்த வசனம் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறோம். أعوذ بالله من الشيطان الرجيم ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها ومن أظلم, இதை விட அநியாயக்காரன், மாபெரும் அநியாயக்காரன் யாராக இருக்கும்? மிம்மன், எவன் ஒருவன், மன மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வின் பள்ளிக்கு செல்வதை விட்டு தடுக்கிறான். யுஸ்கர ஃபீஹா இஸ்முஹு, அல்லாஹ்வின் பெயர் அந்த பள்ளியிலே கூறப்படுவதை தடுப்பதற்காக வேண்டி. சரி, வஸஆ ஃபீ ஹராபிஹா, அதை பாழாக்குவதில் அவன் முயற்சி செய்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இது தஃப்சீர் இல்ல, நம்ம கிராமர் பார்ட்ல இருக்கும், ஏ பார்ட்ல இல்ல, பி பார்ட்ல. அதனால இதனுடைய மொழியாக்கம், இதனுடைய தஃப்சீர் அதுக்குள்ள நம்ம நுழைய போறது இல்ல. இதுல இருக்கக்கூடிய நம்ம படிச்ச சட்டத்தை பாருங்க. மசாஜித் எல்லாம் நல்லா தான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்கள். மஸ்ஜிதுங்கிறது ஒருமை, மசாஜித்னா பன்மை. இது என்ன ரீதியான பன்மை? நீங்களே சொல்லுங்க. ஜம்மு சாலிமா, ஜம்மு முக்கஸ்ஸரா, உடனே சொல்லுவீங்க ஜம்மு முக்கஸ்ஸரா. மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுன்னு மஸ்ஜிதின்னு வரல. அதே மாதிரி 99% அக்ரீனை பொறுத்த வரைக்கும், நான் பொறுத்த வரைக்கும் ப்ளூரல் தான் வரும், முக்கஸ்ஸர் தான் வரும், ஜம்மு தக்சீர் தான் வரும். அப்போ அது உடைச்சிருச்சு. அப்ப அதுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்கன்னு பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரியான சொல்றதெல்லாம் என்ன மரியாதைன்னு பாருங்க. அப்படிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். சரிங்களா? இது தவறா விளங்கிய கூடாது, ஈஸியா புரியுங்கிறதுக்காக என்னுடைய ஒரு ஸ்டைல் அது. சரி பாருங்க. அப்ப அதை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யுஸ்கர ஃபீஹா, அந்த பள்ளியிலே நினைவு கூறப்படுவதை அப்படிங்கும்போது ஃபீஹி அல்லாஹ் தஆலா சொல்லல, ஃபீஹா. ஃபீஹானா அப்ப பெண்ணா? அது பெண்ணான இல்ல, பெண்பால். மஸ்ஜிதுங்கிறது பன்மையானால் அதுக்கு அல்லாஹ் தஆலா ஃபீஹாங்கிற யுஸ்கர ஃபீஹா, பள்ளியிலே நினைவு கூறப்படுவதை விட்டு அவன் தடுக்கிறான் அப்படின்னு இஸ்மு, அல்லாஹ்வுடைய பெயர். ஓகேங்களா? வஸாஃபி ஹராபிஹா, அதை பாழாக்குவதில், இந்த பள்ளி வாயில்கள் பாழாக்கப்படுவதில் அவர்கள் முனைகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். அப்படிங்கும் போது ஹராபிஹின்னு சொல்லல, ஹராபிஹான்னு பெண்பாலா சொல்றேன். மசாஜித் என்பது பன்மை என்பதால் அது எப்படி ஆயிடுச்சு? ஹா என்பதாக ஆகிவிட்டது. இங்கும் ஃபீஹா என்பதாக ஆகிவிட்டது. அதே மாதிரி பாருங்க, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் இருந்து சொல்றதா இருந்தா 30ஆம் ஜுஸ்ல நிறைய உதாரணங்கள், சூரா காஷியால இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆரம்ப 5 வசனங்கள் மட்டும் இங்க குறிப்பிட்டிருக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية. இந்த 5 வசனங்களே பாருங்க. 2வது வசனத்துல இருந்து கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. உஜூஹுன், சில முகங்கள் என்று ஆரம்பிக்கிறான். அந்நாளில் சில முகங்கள் இழிவடைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த முகங்களை பற்றி பேசிட்டே போறான். உஜூஹ் என்பது என்ன? இப்ப கான்செப்டுக்கு வாங்க. உஜூஹ் என்றால் என்ன? வஜுஹனுடைய பன்மை உஜூஹுன். என்ன பன்மை? ஜம்மு தக்சீர், உடைந்த பன்மை. வஜுஹனுடைய உஜூஹுன், ஒருமை உடைஞ்சிருச்சு. அப்ப அதை பத்தி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணும்? வாஹித் முன்னஸ், வாஹித் முன்னஸ், வாஹித் முன்னஸ். என்ன? சிங்குலர் ஃபெமினின், ஃபெமினின் சிங்குலரா ஒருமை பெண்பாலாக தான் இருக்கும். அதனாலதான் உஜூஹு யௌமைதின் ஹாஷிஉன் என்று சொல்லல. ஹாஷிஅத்துன் பெண்பால், ஆமிலத்துன் பெண்பால், நாசிபத்துன் பெண்பால், யஸ்லா சொல்லல, தஸ்லா. சயஸ்லா நாரன் ذات லஹப், அபுலஹப் ஆம்பளனால ஆண்னால, யஸ்லா நாரன் ரகில் நுழைவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த முகங்கள், முகம்னால பெண்பால் தானே, முகங்கள்ங்கிறது பெண்பால் தானே. அப்ப யஸ்லா இல்ல, தஸ்லா பெண்பால். ஓகேங்களா? நார் என்பது பெண்பால்னால ஹாமியத்துங்கிறது பெண்பாலா வந்திருக்குது. அது வேற கான்செப்ட். இங்க நம்ம பிங்க்ல அண்டர்லைன் பண்ணதெல்லாம் நம்ம கான்செப்ட்ல வரக்கூடியது. யுஸ்கா இல்ல, துஸ்கா புகட்டப்படும். சகா எஸ்கி, எஸ்கி எஸ்கூனு. அப்ப யுஸ்கான்னு வரணும் பேசிவ் வாய்ஸ்ல. யுஸ்கா ஆண்பால், பெண்பால். துஸ்கா, துஸ்கா மின் ஐனின் ஆனியா, கொதிக்கக்கூடிய ஊற்றில் இருந்து அவைகள் புகட்டப்படும் அந்த முகங்கள். உஜூஹுங்கிறது பன்மையா இருக்கிறது. ஜம்மு தக்சீர்னால அது சம்பந்தப்பட்ட ஹபர்களும் சிஃபாகளும் பாருங்க. ஹாஷியாத்துன், ஆமிலத்துன், நாசிபத்துன், தஸ்லா, துஸ்கா எல்லாம் பெண்பாலாகவே அது எல்லாம் பாவிக்கப்படுகிறது. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய சில வசனங்கள் நீங்க பார்க்கலாம். ஃபீஹா சுரூரு மர்ஃபூஅஹ் வ அக்வாபு மவ்தூஅஹ் வ நமாரிகு மஸ்ஃபூஃபா வ ஸராபி மப்சூஸா. இதெல்லாமே பெண்பாலா வருது. ஏன்னா பொருட்களை பன்மையாக எல்லாம் பயன்படுத்துறதுனால அதெல்லாம் அதனுடைய சிஃபாக்களை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, பண்புகளை ஆட்ரிபியூட்டை சொல்லும்போது ஒருமை பெண்பாலாகவே சொல்லிட்டு வர்றான். குர்ஆன்ல இப்படி ஆயிரக்கணக்கில் இருக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் தான். எவ்வளவு சுருக்கமான முறையில, எவ்வளவு எளிமையான முறையில கொடுக்க முடியுமோ அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் மாடர்ன் அரபிக்காகவும் சில எக்ஸாம்பிள்ஸையும் குரானிக் எக்ஸாம்பிள்ஸாகவும் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இதை வந்து முழுமையாக அதனுடைய டீப் நாலேஜோடு நம்ம புரிஞ்சுக்கலனாலும் கூட கான்செப்ட் என்ன, அக்ரிணையான ஒரு பொருள், அது டிஃபால்ட்டா ஆண்பாலாகவே இருந்தாலும் சிங்குலரா இருக்கிற வரைக்கும் அது ஆண்பால் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? பைத்துன், கலமுன், எதுவும் வந்தாலும் சரி, கமீசுன், மக்தபுன், கிதாபுன், எதுவும் வந்தாலும் சரி, அது ஒருமையா இருக்கிற வரைக்கும் அது ஆண்பாலா இருந்துச்சுன்னா அது ஆண்பால் மாதிரி பார்ப்பாங்க. அது பெண்பாலா இருந்துச்சுன்னா பெண்பால் மாதிரி பார்த்துருவாங்க. சாத்துன், சையாரத்துன், அந்த மாதிரி ஹக்கீபத்துன், பேக், இந்த மாதிரி எல்லாம் பெண்பால்னா பெண்பாலுக்கு பெண்பால் மாதிரி சொல்லுவாங்க. ஹக்கீபத்துன், ஜமீலத்துன் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கான்செப்ட் தான். எப்ப பன்மையாகுதோ அது ஆண்பாலோ பெண்பாலோ, அது ஹக்கீபத்துங்கிற பெண்பாலா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம இப்ப பார்த்த மாதிரி கலம், குலாம், புயூத், குத்துப் என்ற ஆண்பாலா இருக்கிறதா இருந்தாலும் சரி, பன்மை ஆயிடுச்சு, அது வந்து ஜம்மு தக்சீர்ல தான் அது பன்மை ஆகும். அப்படி ஜம்மு தக்சீரோட அது பன்மை ஆனிச்சு, அதை எப்படிதான் கன்சிடர் பண்ணுவாங்க? பெண்பாலாக, ஒருமை பெண்பாலாக தான் அரபி மொழியில கன்சிடர் செய்யப்படும். அதுக்கு நிறைய குரான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். நீங்க இதையும் தாண்டி பல இடங்கள்ல சூரா பக்ராவுடைய நம்ம இது வரைக்குமே ஒரு 13 பக்கங்கள் பார்த்திருக்கோம். அதுலயுமே நீங்க நிறைய இடங்கள்ல இதுக்கான உதாரணங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய குரான் ஃபுல்லா குட்டி கிடக்குது. இதையெல்லாம் நம்ம பார்த்து உணரணும். ஆமா படிச்சோமே, ஆமா இங்க பெண்பால் வந்திருக்கு, ஆமா அக்ரிணைனால, நான் பர்சன் ப்ளூரல்னால இது பெண்பால் வந்திருக்கு. இப்ப சூரா காஷியால சில வசனங்கள் படிச்சீங்க, சில வசனங்கள் இப்படி வரும்னு நான் சொன்னேன். இதே மாதிரி நீங்க அடுத்தடுத்த சூறாக்கள்ல பாருங்க, நிறைய நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அதை வந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு ஹோம்வொர்க் எடுத்து நீங்க பண்ணுங்க. அல்லாஹ் உதவி செய்வான். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.